இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் கதை இப்போ செமையாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இந்த மெகா சங்கமத்திலே தெரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னா பாக்யலட்சுமியில் என்ன நடக்குதுங்கிறத விட பாண்டியன் ஷோஸ் என்ன நடக்குதுங்கன்னு நம்ம போட்ட ப்ரோமோஸ் தான் அதிகமாக ஓடவும் செஞ்சிச்சு. ப்ளஸ் அதுக்கான வியூவர்ஷிப்பும் அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு எப்பயுமே இந்த கல்யாணம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ஒரு ஆர்வம் உண்டு. அதுவும் இந்த கடைசி நிமிஷத்தை கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஓடி வரதும், ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்ப்பாங்க. ஆனால் அதில் நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை இந்த சீரியலில் கொடுத்தது எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கோமதி செய்த காரியங்கள் தான். தன்னுடைய பிள்ளைய போட்டு கட்டாயப்படுத்தி உள்ளார தள்ளி இந்த கல்யாணத்தை பண்ணியே தீரணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படியே கையை கழுவி விட்ட மாதிரி விட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருட்டு பழி விழுந்ததான் நம்மளால் இன்னுமே தாங்க முடியாத ஒன்று. ஏன்னா அந்த பையன் பாவம் அம்மாவுக்கான ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது பணம் காணாமல் போயிடுச்சு, பணத்தை தூக்கிட்டு வந்தால் தொலைச்சிருச்சுன்னு அந்த பொண்ணு ராஜியாச்சும் ஏதாவது சொல்லியிருக்கலாம், எதையாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இந்த பொண்ணு மேலே எந்த ஒரு தப்பு இல்லாத மாதிரியும் ஏதோ இவர் தான் ஏமாற்றி கூட்டு போய் ஏதோ குழந்தைக்கு வாமா சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டு போய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ அந்த கதையில் நமக்கு ஒரு பிரச்சனை வர இடமா அந்த இடம் வருது. இதில் எல்லாத்துக்குமே டவுட் இருக்குது. நிறைய இந்த டைம் லைன் பிரச்சனைகள் இருக்குது இந்த கதையில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கேரக்டர்ஸே சந்தேகப்படுறாங்க. நீங்கள் கிளம்பி போனதுக்கு பிறகு தான் அந்த ராஜி ஓடி போனாங்க. அப்போ யாரோட ஓடி போனாங்க, நகையெல்லாம் எடுத்து போனாங்க அப்படின்னா கடைசி அரை நாளில் எப்படி நீங்கள் செலவழிச்சிருக்க முடியும் அப்படின்னு பல கேள்விகள் வருது. இந்த விஷயத்தில் தான் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கூட பெருசு இல்லை, சரி பண்ணிட்டான், பிடிச்சிருந்துச்சி பண்ணிட்டான், நம்மளும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாலும், நான் கல்யாணம் பண்ணும் பொழுது கோமதியை அதே வீட்டு பொண்ணு என் சேலையும் செருப்பையும் என் காசில் வாங்கி கொடுத்து நான் நீங்கள் வா என்னோட வா, உன் வீட்டிலேருந்து உன் அண்ணன் தம்பிகிட்டேருந்து உன் அண்ணன்கள்ட்டேருந்து எந்த ஒரு பைசா கூட வேணாம், நான் உன்னை கட்டி காப்பாற்றுறேன்னு கூப்பிட்டு வந்தேன். எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு அந்த வீட்டு நகையும் பணமும் செலவாயிடுச்சுங்கிறானே அப்படிங்கிற ஆத்திரத்தில் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோவமாகி இந்த வீட்டில் இனிமேல் அவன் இருக்கணும் அப்படின்னா அந்த நகையும் அந்த பணத்தையும் திருப்பி உடனடியாக கொடுக்கணும். எங்கன்னு சொல்லு, கொடுக்க முடியுமான்னு இல்லையான்னு கேட்டு சொல்லு கோமதி அப்படின்னா அது ஒன்றும் உங்கள் பணம் இல்லை, அது என் வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன், அதான் செலவாயிடுச்சுன்னு சொல்கிறேன்ல, திருப்பி இந்த மனுஷன் எதுவும் கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லுமா அப்படின்னு கோவமாக போகிறாரு கதிர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாளாக அவருக்கு அவங்க அப்பா மேலே இருந்த ஒரு ஆதங்கம், கோபம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளிட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்களேங்கிறதும், சரி அம்மாவை காப்பாற்றுன்னு இறங்கிட்டோம், முழுசாக இறங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் பேசுகிறது தான். ஆனால் அது அவர் அப்படியே உடைய வச்சிருச்சு பாண்டியனை. அப்படியே உட்காந்துடுறாரு. இந்த சமயத்தில் எல்லாம் சரவண ஷாக்காக பார்க்குறாரு, இப்படியே நம்ம பையன் தம்பி பேசுகிறான்னு. இந்த ஒரு விஷயத்தால் தம்பி மேலே எவ்வளோ வெறுப்பு வரும் மிச்சம் 2 அண்ணங்களுக்கும், அதையும் யோசிக்கல. நம்மளை விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை ஏற்கனவே நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தானேன்னு சரவணன் நினைக்க தோணும். அப்பா அவனை அவ்வளோ தூரம் சரி பண்ணி கூட்டு வந்திருக்கேன், அப்பா முன்னாடி இப்படி மரியாதை எல்லாம் பேசுகிறானேன்னு நினைக்க தோணும். இப்படி எல்லா வகையிலையுமே கோமதி தான் பிள்ளைக்கு செஞ்ச துரோகம் தான் நம்ம சீரியலில் ஒரு கட்டுப்பான விஷயமா இருக்கிறது. இதில்னா ராஜிக்கு இப்போ எப்படியோ லைட்டாக மனசு மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ண தப்புக்காக நம்ம ஓடி எல்லாத்தையும் பண்ணதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணதே பெருசு. இதில் இந்த சமயத்தில் இந்த பையன் மேலே ஒரு பெரிய கொள்ளைப்பழி வேற விழ பார்க்குது, திருடங்கிற ஒரு பேர் பட்டம்லாம் வர பார்க்குது. இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வராங்க ஒரு முடிவோட. இந்த முடிவோடு வரும்பொழுது இந்த எல்லா சீரியல்லையும் உண்மையை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கும். சீரியல் ரொம்ப நாள் போகணுன்னா எந்த ஒரு உண்மையும் உடனே வர வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக போய் தடுத்து நிறுத்துவாங்க. சிறகடிக்காசையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை அண்ணாமலை பார்ப்பார். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிட்ட போய் திரும்பி ஸ்டாப் பண்ணுறது மீனாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் மீறி ராஜி மட்டும் உண்மையை சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா இந்த நகையை தூக்கிட்டு வந்தது நான், அவரெல்லாம் தூக்கிட்டு வர சொல்லலை, அது தொலைச்சதும் நான் அப்படின்னா சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த கல்யாணத்தில் கதிருக்கு உடன்பாடே இல்லை, அத்தை பண்ணதான் எல்லாமே. தயவு செஞ்சு அவரை எதுவுமே சொல்லாதீங்க, என் புருஷன் அழைட்டாரு, அவர் எதுவுமே எந்த ஒரு வார்த்தையிலுமே குறை சொல்லாதீங்க, இதான் உண்மை நடந்தது. இது வெளியே தெரிஞ்சால் என்னாலையும் தாங்க முடியாது, என் குடும்பத்தாலையும் தாங்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த அத்தை இதை பண்ணாங்க, எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத பாண்டியனுக்காக சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ளே மட்டுமாச்சும் அது இருக்கலாம். அதை விட்டுட்டு திருப்பி அட்லீஸ்ட் எதையுமே பண்ணாமல் வரும்போதும் தடுத்து நிறுத்திட்டு கடைசியில் எல்லா பழியும் கதிர் மேலே மட்டுமே தான் ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு கொண்டு போனால், அப்படி தான் மோஸ்ட்லி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனால் நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பாவமாகவும் இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் கதை இப்போ செமையாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இந்த மெகா